ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, ப்ரோ. நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மேன் ப்ரோ. இப்போ வந்து ஒரு டாபிக் வந்து அதாவது வந்து கூட்டு குடும்பமா இல்லை தனி குடும்பமா அதை பற்றி நம்ம வந்து ப்ரோ கிட்ட வந்து கேட்கலாம். வாங்க நம்ம வந்து போகலாம். ப்ரோ, நீங்கள் வந்து எந்த ஊருங்க ப்ரோ? நீங்கள் சிவசங்கரன் ப்ரோ என் பேர். என்னோட ஊர் வந்து குடியாத்தம் தான். சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். கூட்டு குடும்பம் பெஸ்ட்டா, தனி குடும்பம் பெஸ்ட்டா? உங்களுக்கு எதுங்க? கூட்டு குடும்பம் தான் சார் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது சொல்கிறவங்க பெரியவங்க இருக்கணும். சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டிங்க எல்லாமே இருக்கணும். தனி குடும்பம்னா நம்ம அப்பா அம்மா 4 பேரோட போயிடும். அது என்ன பிரச்சனை, என்ன எதனால் வந்துச்சுன்னு தெரியாது. பெரியவங்க கூட்டு குடும்பத்தில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு வேணும். அதுதான் என்னோட கருத்து. கூட்டு குடும்பம் தான் நல்லது. வாழ்க்கைக்கும் இப்போ இல்லை, எப்பவும் கடைசி வரைக்கும் கூட்டு குடும்பம் தான் நல்லது. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். உண்மையான சந்தோஷமே கூட்டு குடும்பம் தான் இருக்கிறது. அதோட நன்மையை வந்து என்னன்னு சொல்றீங்க, ஒரு கருத்து சொல்லுங்க. அதோட நன்மை என்னன்னா, இப்போ அப்பா அம்மா இருக்க குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு போறாங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா பார்த்துப்பாங்க, சோறு ஊட்டுவாங்க. திடீர்னு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போவாங்க. அப்பா அம்மா இருக்கிற வேலையை விட்டு, நம்ம தனி குடும்பம் இருந்தால் நம்ம அப்பா அம்மா இருக்கிற வேலையை விட்டு நம்ம தான் வந்து பார்க்கணும். அதே வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிக்கிறேன், பால் ஊட்டுவாங்க, எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அப்பா அம்மா பெரியவங்க கூட்டு குடும்பம் இல்லாத வாழ்க்கை சரியாக வராது. ஒன்றா கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். அதான் என்னோட கருத்து. அவங்க வந்து கூட்டு குடும்பம் சந்தோஷமாக ஸோ வந்து பாருங்கள், இவர் வந்து கூட்டு குடும்பம் தான் சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே போல் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், கூட்டு குடும்பம் பெஸ்ட்டா இல்லை தனி குடும்பம் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு இவர் வந்து கருத்து வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள் மறக்காமல். நம்முடைய சேனலில் யாராவது வந்து ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ, ஷேர் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மானியா.